ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமனத்திற்கான மேத்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் 2022 கேட்டது. சரி, இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸின் மதிப்பை காண்க. 15x/30 × 6 × 6/5 = 21. இதில் எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இது வெரி ஈஸியான மெத்தட் தான். நம்ம சம் அப்படியே எழுதிட்டேன். 15x/30 × 6 × 6/5 = 21. இதை 15ஆல் அடிக்கலாம். ஒரு 15 15, 2 15 30. இது என்ன செய்யணும்னா, கலப்பு பின்னத்தில் இருக்குது, தகப்பினமாக மாற்றணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே கூட்டுங்க. 5 30, 30 6 36/5. இது x/2. இந்த டேர்மில் மீதி என்ன இருக்கும்? x/2 இருக்கும். இதில் 36/5 நம்ம மாற்றிட்டோம். இது 21. இதை நடுவில் பெருக்கில் இருக்குது, அதனால் அப்படியே மேலே பெருக்கிங்க, கீழேயும் பெருக்கிங்க. 36x / 2 5 10 = 21. இந்த 10 அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடலாம். இந்த 10 இந்த பக்கம் பெருக்கல்ல போயிடும். 21 10ஆல் பெருக்கணும்னா 210. இது 36x. எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ 36 இங்கே டிவைடில் கொண்டு போயிடலாம். இது என்னென்னா 2ஆல் அடிக்கலாம். 18 2 36, 105 2 210. அப்போ ஆன்சர் என்னென்னா 105/18. ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் சதுரத்தின் சுற்றளவுக்கும் வட்டத்தின் சுற்றளவுக்கும் உள்ள விகிதம் காண்க. இது ஒரு சதுரம் கொடுத்துட்டாங்க. சதுரம்னா 4 பக்கம் அளவுகளும் சமமாக இருக்கும். வட்டத்தின் சுற்றளவு, வட்டம் உள்ளே கொடுத்துருக்காங்க. சதுரத்துக்குள்ளே வட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதனுடைய சுற்றளவின் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வட்டத்துக்கு ஆரம் கொடுத்துருக்காங்க. இந்த நடு மையப்புள்ளியிலிருந்து விளிம்பு வரை உள்ள தொலைவு ஆரம். அப்போ இந்த பக்கம் ஆரமும் 6ன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுக்கல, ஆரம் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நீட் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2r, r + r 2r. அப்போ இந்த நீட் அளவும் 2r தான் இருக்கும். இந்த நீட் அளவும் அப்போ 2r தான் இருக்கும். அப்போ சதுரத்தின் பக்க அளவு 2r இருக்கும். ஏன்னா 4 பக்கம் சமம் இல்லையா? ஒரு பக்கம் 2r ஆகுதுன்னா எல்லா பக்கமும் 2r தான் இருக்கும். அப்போ சதுரத்தின் பக்க அளவு 2r. இதை வச்சு தான் இப்போ சதுரத்தினுடைய அளவு நம்மளுக்கு பக்க அளவு தெரிஞ்சிட்டாலே சுற்றளவு ஃபார்முலாவில் நம்ம போட்டு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா 4 × a. ஏன்றது பக்க அளவு. பக்க அளவு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு பக்க அளவு 2 × 6. அப்போ 4 2ஆல் பெருக்கணும்னா 4 2 8 8r. அப்புறம் வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா 2πr. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ 8r = 2πr. ஏன்னா சதுரத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு. 8r = 2πr. ரேஷியோவில் கொடுத்துருந்தா நம்ம டிவைடில் எழுதலாம். 8r/2πr. இந்த ஆருக்கு ஆறு கேன்சல் ஆகிடும். 8 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 2 8. இப்போ மீதி என்ன தான் இருக்கும்? மேலே 4 இருக்கும், கீழே π இருக்கும். அப்போ 4/π. ரேஷியோவில் எதுக்குள்ளார 4:π. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 90 150 225 மீ போ வா மற்றும் மீ போ மா. மீ பெரு பொது வகுத்தி மற்றும் மீ பெரு பொது மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு. ஓகேங்களா? இது எப்படின்னா டானா வகுத்தலில் போட்டு கண்டுபிடிக்கணும். 90 150 225. இது மூணுமே எந்த நம்பரால் வகுப்படும்? 5ஆல் வகுப்படும். அப்போ 5 இங்கே போடுறோம். 18 5 90, 30 5 150, 45 5 225. திருப்பி 18 30 45. 3 ஒரே நம்பரால் வகுப்புற மாதிரி எந்த நம்பர் வகுப்படும் அப்படின்னா 3ஆல் வகுக்கலாம். இப்போ 3 இங்கே போகிறீங்க. 6 3 18, 5 3 30, 5 3 45. இப்போ என்ன இருக்குது? 6 10 15. இப்போ பாருங்கள், இது 6 10 இரட்டைப்படை எண், இல்லை 10 15 5இன் மடங்காக இருக்குது. அப்போ மூணுமே ஒரே நம்பரால் வகுப்படாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு என்ன நம்பர், ஏதாவது 2 நம்பர் எடுத்துகிட்டு 2 நம்பரில் எது வகுப்படுதோ, 2 நம்பரும் எந்த நம்பரால் வகுப்படுதோ அதை தான் எடுத்துக்கணும். இப்போ 5 3 மட்டும்தான் 3 நம்பருக்கும் உள்ள பொதுவான வகுத்தி. ஓகேங்களா? இதுதான் மீ போ வா. 5 × 3 5 3 15 தான் மீ போ வா. அப்புறம் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது தான் மீசிமாவில் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 6 10 15 2ஆல் வகுக்கலாம். 3 2 6, I 2 10. இந்த 15 அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா 15 2ஆல் வகுப்படாது, மீதி மீறும். அதனால் 15 அப்படியே வச்சுக்கிறோம். திருப்பி இது 5 15. இதை 5ஆல் வகுக்கிறோம். 3 அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா இது 5ஆல் வகுப்படாது இல்லையா? 3 அப்படியே வச்சுக்கோங்க. 1 5 5, 3 5 15. திருப்பி இது 3 3ன்னு இருக்குது. 3ஆல் வகுக்கலாம். 1 3 3. இந்த 1 நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். 1 3 3. கீழே கடைசியில் 1 1 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ மீசிமாவுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, மீப்போவாவுக்கு 3 நம்பரும் ஒரே நம்பரால் வகுப்படுற மாதிரி இருக்கணும். அது மட்டும் தான். இது இப்போ இது வரைக்கும் தான் ஒரே நம்பரால் வகுப்படுச்சு. 13 15ன்றது தான் மீப்போவா.
மீசிமாவுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இது எல்லா நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். இது எல்லா நம்பரையும் 5 3 2 5 3 கடைசி வரைக்கும் வகுத்துட்டு வந்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதுதான் இங்கே எடுத்துருக்கேன். 5 3 2 5 3. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 450 கிடைக்கும். I 3 15, இங்கே ஒரு I 3 5, இது ஒரு 15. இது பெருக்குனிங்கன்னா 15 கிடைக்கும். இந்த 5 3 பெருக்குனா 15, 5 15 15 15 225. அதுக்கு இன்ட்டு 2 ஒன்று இருக்குது. இதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 டைம்ஸ் 225 225 ஆட் பண்ண வரும் 5 450. அப்போ ஆன்சர் வந்து 400. மீசிமா வந்து 450. மீப்போவா வந்து 15. அப்போ 15, 450 தான் ஆன்சர். இது அங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.